சுத்து போட்ட பொதுமக்கள் தெரித்து ஓடிய அண்ணாமலை, இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை ரொம்ப கம்பீரமாக வழக்கம் போல் மாலையும் கையுமா ஒரு மாதா கோயிலுக்கு போயிருக்காப்புல. அங்கே இருக்கிற மக்கள்லாம் சுற்றி வளைச்சி மானங்கெட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. தம்பிக்கு பதில் சொல்ல முடியலை. பதில் சொல்ல முடியலைன்னு தம்பி ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. அடேங்கப்பா, அந்த கேள்வியெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் பொருத்தி வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்குங்க, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் படித்து பலன் பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. தற்குறித்தனமான ஒரு கேள்வி அந்த கேள்வி, அண்ணாமலை கேட்ட கேள்வி. ஆனால் உள்ளபடி அந்த இளைஞர்களை நான் பாராட்டுகிறேன். அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த இளைஞர்கள் உள்ளபடியே சோற்றில் உப்பு போட்டு திங்கக்கூடிய மான தமிழ் பிள்ளைகள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அந்த கண்கொள்ளா காட்சி நீங்களும் பாருங்க, எங்கே போனாப்புல, எங்கே இந்த அசிங்கப்பட்டாப்புல அப்படிங்கிறதையும், அவர் தற்குறித்தனமான கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு வச்சிருக்கேன் நான். அதையும் வர்றேன். செம கண்டென்ட் இருக்குது இன்றைக்கி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வீடியோ ஆதாரம் வேறு இருக்குது, எல்லாவற்றையும் முழுமையாக பாருங்கள். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் நண்பர்கள், விருந்தினர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரையுங்கள். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். என்னன்னா, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு நம்ம அண்ணாமலை போயிருக்காப்புல. போனால் வழக்கம் போல் போனோமா வந்தோமா, ஏதாவது புரோடா விட்டோமா, பொய் சொன்னோமான்னு கிளம்பி வந்திருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய தூய லூர்து அன்னை ஆலயம், அங்கே ஒரு மாதா கோயில். அந்த மாதா கோயிலில் இருக்கக்கூடிய மாதாவினுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக நம்ம அண்ணாமலை கிளம்பி போகிறாப்புல. அப்போ அங்கே அந்த மாதா கோயில் வாசலை இழுத்து மூடிட்டு இளைஞர்கள் சுற்றி நின்று சுற்று போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ நியாயமான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நியாயம் தானே? ஏன்னா 2-3 விஷயம் இருக்குது இதில். இதே அண்ணாமலை தான் என்ன சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களால் மசூதிக்குள்ளே போக முடியுமாண்ணா? உங்களால் சர்ச்சுக்குள்ளே போக முடியுமா? ஹிந்துவால் வேறு ஏதாவது கோயிலுக்குள்ளே போக முடியுமா? வேறு மத வழிபாட்டு தலங்களுக்கு போக முடியுமான்னு நீட்டி முழக்கணும். இல்லை, நீ இப்போ என்ன கிறிஸ்தீனா மாறிட்டீங்களா? கிறிஸ்தவராக மாறி விட்டீர்களா? ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களா? அண்ணாமலை என்ற பெயரை வேற ஏதாவது மாற்றி விட்டீர்களா? அந்தோணி சாமின்னு மாற்றி விட்டீர்களா? என்ன திடீர் மத நல்லிணக்கம் உங்களுக்கு? போகிறீங்க தேவாலயத்துக்கு. சரி, இப்போ அந்த இளைஞர்கள் சுற்று போட்டு கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி பதிலெல்லாம் அண்ணாமலையை தவிர வேறு யாராலையும் தற்குறித்தனமாக வளர முடியாது. அந்த இளைஞர்கள் ஒரு கேள்வி கேட்ட உடனே அண்ணாமலை ஒன்று சொல்கிறாப்புல. ஒன்றா நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை நான் முதல்ல காட்டிடுறேன், நீங்கள் வீடியோவை பாருங்கள். வீடியோவிலேருந்து நான் ஒவ்வொன்றா டீகோட் பண்ணுறேன். முதல்ல வீடியோவை பாருங்கள். தயவு செஞ்சு மதத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு வராதீங்க, சர்ச்சுக்குள்ளே சுய அறிவோட பேசிட்டு இருக்கேன். உங்களோட பதில முன்னாடியே படிச்சுட்டேன். ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு நல்லாவே என்ன நடக்குதுன்னு தெரியும். மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, சேதத்தையும் தடுக்கல, கோயில் தடுக்கல. அரசியல் கட்சியால திமுக கார பேசுற மாதிரி பேசக்கூடாது. நல்லது, அவ்வளவுதான். ஒரு தலைவன் வரும்போது அதான் பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாப்புல அண்ணாமலை? இல்லை, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வந்திருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வரேன். அந்த ஆட்டிடியூடு முதல்ல தப்பு. எந்த ஆட்டிடியூட்? நான் அந்த பையன் தோல்லை கழிச்சு தட்டிட்டு எனக்கெல்லாம் அவ்வளவு கோபம். முனைவர் திருமாவளவனை அப்படியே தட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஏன்னா இவர் பெரிய லீடர் இல்லை, எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா? அவரை தோல்ல தட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கே எனக்கு அவ்வளோ கோபம். அதே ஆட்டிடியூட் இருங்க, சரி அதை விடுங்க. இப்போ வச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இங்கே வந்தேன்.
உடனே அப்போ அந்த பையன் கேட்குறான், அந்த இளைஞன் கேட்கிறான், தெளிவாக கேட்கிறார். அந்த இளைஞன் என்ன கேட்குறாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னா மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட பொழுது, கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட பொழுது பாஜக ஏன் வேடிக்கை பார்த்துச்சு? நியாயமான கேள்வியா இல்லையா? மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை கொல்லுவீர்கள், தேவாலயங்களை இடிப்பீர்கள், தேவாலயங்களை தீக்கிரையாக்குவீர்கள், எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சுவிட்டு ஆளையும் கொல்லுவேன், கொன்னுப்புட்டு செத்தவனுக்கு மாலை வைக்க வருவியாடா இங்க? கேட்பானா கேட்க மாட்டானா? நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போ மணிப்பூரில் அத்தனை கிறிஸ்தவ, ஏன்னா அந்த கூட நின்று சிலர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இதற்கு. ஒரு சில கிறிஸ்தவர்களே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக, பாஜகவிற்கு ஆதரவாக சில கிறிஸ்தவர்களே இருக்கிறார்கள் பல ஊர்களில் நான் பார்க்குறேன். மணிப்பூரில் கிறிஸ்தவனை எரித்து கொன்றவனுக்கு நாளைக்கு உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்கள் உறவுகளை எரித்து கொள்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? அன்னைக்கு உனக்கு அறதுக்கு ₹1 வரமாட்டான். நீ இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறேல்ல, கிறிஸ்தவர்களிலேயே சிலர் பாஜகவை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக நான் அந்த கேள்வி கேட்குறேன். பதவி வெறி, பண வெறி பிடித்து அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு சிலரை சொல்கிறேன், ஒரு சில கிறிஸ்தவர்கள், நான் ஹிந்து கிறிஸ்தவர்கள்லாம் இல்லை, பாஜக மனித குலத்திற்கே விரோதி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகிறீர்கள், இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுகிறீர்கள், எல்லாரும் பாதிக்கப்படுறோம். இப்போ அதில் ஆதரவு தெரிவிக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் கேட்குறாரு, மணிப்பூரில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அண்ணாமலை ஒரு பதில் சொன்னார். பார்த்தீங்களா நீங்கள் என்ன பதில்? திமுக காரன் மாதிரி பேசாது. சூப்பர். அப்போ தம்பி அண்ணாமலை ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், ஒன்றை ஒத்துக்கொள்கிறார். என்ன ஒத்துக்கொள்கிறார்னா, ஏற்றுக்கொள்கிறார்னா தெளிவா கேள்வி கேட்கிறவன் திமுக காரன்னு ஒத்துக்கிறார். கரெக்டு தானே? மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி ஒருவன் கேள்வி எழுப்பி அடுத்த நிமிடம் நீ என்ன சொல்லியிருக்கணும்? பாஜக காரன் மாதிரி பேசாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கே தெரியும் பாஜக காரன் மணிப்பூரில் இறந்த கிறிஸ்தவர்களுக்காக கவலைப்பட மாட்டான். அதிமுக இப்போ உங்க கூட்டணியில் இல்லை, அதிமுக காரன் மாதிரி பேசாதுன்னு சொல்லணும். அவர்களும் கவலைப்பட மாட்டார்கள். அப்ப தெளிவா தெரியுது, திமுகவும் அதன் தோழமை இயக்கங்களும், இடதுசாரிகளும், பிசிகவும், மதிமுகவும், மனிதநேய மக்கள் கட்சியும், தமிழக வாழ்வுரிமை கட்சியும், இன்னும் பிற ஜனநாயக சக்திகளும், பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்களும் தான் கவலைப்படுவார்கள் என்று அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன கேட்கிறாரு, திமுக கார மாதிரி பேசாத. அந்த இளைஞர் சொல்லுகிறார், நான் திமுகலாம் இல்லைங்க. அந்த இளைஞர் சொல்றார், நான் திமுகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியை கேட்டுதான் நாங்கள் வந்து உங்களை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், உள்ள விட மாட்டேங்கிறோம்னு சொன்ன உடனே பிரமாதமாக ஒரு பதில் சொன்னாப்ப பாருங்க. ஒரு கேள்வி கேட்டப்ப, ஆனால் கிடுக்குப்பிடி கேள்வியை அப்படின்னு தம்பி மைனர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பல, கிடுக்குப்பிடி கேள்வி அப்படின்னு. அந்த மாதிரி கிடுக்குப்பிடி கேள்வி. என்ன கேள்வினா, பட்டா உன் பேரில் இருக்கா? தேவாலயத்துடைய பட்டா உன் பேரில் இருக்கிறதா? தேவாலயத்தினுடைய இடம் உன் பேரில் இருக்கிறதா அப்படின்னு. அட்டேங்கப்பா, சிவாஜி கணேசன் இந்த படத்தில் வாதிடுவார். அதுக்கப்புறம் சூப்பர். இப்போ நான் கேட்குறேன், தேவாலயத்தினுடைய பட்டா உன் பெயரில் இருக்கிறதா? நீ யார் என்னை உள்ளே வரக்கூடாது என்று சொல்வதற்கு என்று கேட்கிறார்களே அண்ணாமலை அவர்களே. சிதம்பரம் கோவிலின் பட்டா, சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய பட்டா தீட்சிதர்கள் பெயரில் இருக்கிறதா? காட்ட சொல்லு. எதுக்குடா எங்களை உள்ள விட மாட்டேங்கிற? ஹிந்து தானே? அவனாவது நியாயமா லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டான். அந்த இளைஞன் என்ன கேட்டான்? மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை படுகொலை செய்துவிட்டு இங்கே வந்து மாதா சிலைக்கு மாலை போடவரையே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறான். நியாயமான கேள்வி. குறைஞ்சபட்சம் அது மணிப்பூர்னே வச்சு நீ கண்டிச்சியா? கண்டிச்சு அறிக்கை கொடுத்தியா? இங்க தன்னைத்தானே ஒரு மாணவி உயிரை மாய்த்துக் கொள்கிறாள், நீ என்னடா பண்ண? என்ன பண்ண? நீ வல்லூர் கோட்டத்தில் எல்லாரும் கூட்டு வச்சு உண்ணாவிரதம் இருந்து அதை மத பிரச்சனையா மாற்ற முயற்சி பண்ணீர்களா இல்லையா? நீங்க என்ன பண்ணீங்க? கட்டாய மத மாற்றத்தால் அந்த மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள் என்று ஒரு கதையை சொல்லி போலியா ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு பெரிய கலவரத்தை தூண்டுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கல்ல. இவ்வளோத்தையும் இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு நீங்க மணிப்பூர் மட்டுமில்லை, இங்கே நீங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவ்வளவு முயற்சி செய்திருக்கிறீர்கள். பண்ணிவிட்டு மாதாவுக்கு மாலை போட வந்தா என்ன பாவம் பண்ணிப்பா? இப்ப பட்டா இருக்குதான்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய பட்டாவை யார் தீட்சிதர்களின் பேரில் போட்டு கொடுத்தது? காட்ட சொல்லுங்க. எல்லாரும் கருவறைக்குள்ள போகணும், விடுவியா? கருவறைக்குள்ள வேண்டாம், அந்த மண்டபத்தில் நின்று என்ன பேச முடியல, என்ன செய்ய முடியல. அவனா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொன்னானா? இல்ல நபிகள் நாயகம் என்ன சொன்னார் அப்படின்னு அங்க போய் ஓதுறானா? இல்ல இல்ல, அவன் என்ன சொல்றாங்க, அங்கிருந்து தேவாரம் பாடலை பாடுறான்.
அங்கு இருந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தேவாரத்தை பாடுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் தீட்சிதர்கள். சிதம்பரம் கோயில் யார் அப்பா விட்டு சொத்து? யார் பட்டா போட்டு கொடுத்தா? அப்ப ஹிந்து கோவிலுக்குள் ஒரு ஹிந்து நுழைவதற்கு அனுமதி இல்லை. அதை முதல்ல வந்து கேளுங்க. வாங்க, வந்து எங்களோட வாங்க, அண்ணாமலை எங்களோட வரட்டும், சிதம்பரம் கோயிலில் ஒரு போராட்டம் நடத்துவோம், தீட்சிதர்கள் எப்படி எங்களை உள்ளே விட மறுக்கிறார்கள் என்று கேட்போம், ஐயா ஆறுமுக ஓதுவார் அவர்களை ஏன் உள்ளே விட மறுத்தீர்கள் என்று கேட்போம். கேட்போம், வாங்க. இதெல்லாம் விட்டுவிட்டு அங்க போய் மாதா கோயிலில் மாலை போட போனா உங்களை மாலை அணிவித்து வரவேற்பார்கள். என்ன 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 பாருங்க, லாஜிக்கா கேட்குறாப்லையா. அடுத்தது, நான் வந்து 10,000 பேரை திரட்டிட்டு வந்து தர்ணா பண்ணட்டுமா? அப்புறம் அவங்க திரட்டிட்டு வந்து தர்ணா பண்ண மாட்டாங்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு சட்டம் போட்டிருக்கு. கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறான், சாதி வார்த்தை வெளியில நில்லுங்கிறான். கேட்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா? அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? உங்களால தேவாலயத்துக்குள்ள போக முடியுமா? உங்களால மசூதிக்குள்ள போக முடியுமா? சொன்னீங்கல்ல அண்ணாமலை. நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நாம சொன்ன அந்த அண்ணாமலை பேசின அந்த வார்த்தை இருக்கு, அப்படியே இருக்கு, நீங்க பாருங்க. வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. பாஸ் போக முடியுமா? போக முடியுமா? நீங்க போயிருக்கீங்களா? பார்த்துட்டீங்களா? இங்க பாபர் மசூதி இடிப்பீங்க, சிஏஏ கொண்டு வருவீங்க, முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவீங்க, குஜராத்தில் இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பீர்கள், மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பீர்கள். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நீங்க வந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க, மாதா கோயிலுக்கு போவீங்க, உங்களை வந்து மலர் வளையம் செஞ்சு பன்னீர் தொளிச்சு சந்தன குங்குமம் கொடுத்து உங்களை வரவேற்பார்கள். என்ன இப்போ உங்களுக்கு நினைவு இருக்குதான்னு தெரியல. அன்பு சொந்தங்களே, ஒடிசாவில் ரொம்ப முக்கியமான செய்தி கவனிங்க. ஒடிசாவில் 2 சின்ன குழந்தைங்க, பிலிப் திமோதி, 2 சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க. அவங்க அப்பா கிரகாம் ஸ்டெயின், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வாஜ்பாய் அப்பொழுது பிரதமராக இருந்தார். ஒடிசாவில் அவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய வந்தவர்கள், தொண்டு நிறுவனம் நடத்தியவர்கள். அவர்கள் தொண்டு என்ற பெயரில் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி நள்ளிரவில் அயர்ந்து அவங்க வந்து அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஜீப்லேயே அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜீப்பில் அயர்ந்து தூங்கியிருந்தவர்களை ஜீப்லேயே வச்சு உயிரோட தீ வச்சு கொளுத்தி எரிச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்பாவும் அந்த 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். இந்த வழக்கில் இதே மாதிரி இப்போ எப்படி குஜராத் வழக்கு நடக்குதோ இதே மாதிரி சிக்கலாச்சு. 13 பேர், தாராசிங் என்பவனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை, மற்றவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை. இதில் உடனே மேல்முறையீடு போய் தாராசிங்கினுடைய மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு தாராசிங் A1 A2 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை, மற்ற எல்லாரும் விடுதலை என்றார்கள். மற்ற அத்தனை பேரும் 10க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்தது அன்றைக்கு நீதிமன்றம். எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க. அந்த கிரகாம்ஸ்டெயின் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் பஜ்ரங் தள் அமைப்பின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த பஜ்ரங் தள் அமைப்பை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தடை செய்வோம் என்று காங்கிரஸ் கர்நாடகத்தில் வாக்குறுதி கொடுத்தது. இந்த தேர்தலில் கொஞ்சமும் வெட்கமின்றி இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் கர்நாடகத்தில் வந்து பரப்புரை செய்கிறார். பஜ்ரங் என்று சொன்னால் ஹனுமன் என்று பொருள், ஹனுமனுக்கே தடையா? எனவே ஜெய் பஜ்ரங் பாலி என்று சொல்லி நீங்கள் அனுமனை மனதில் நினைத்துக் கொண்டு பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்று கொஞ்சமும் வெட்கமின்றி பஜ்ரங் தள் அமைப்பினுடைய தடையை ஹனுமானுக்கே தடை என்று மாற்றி சொன்னவர்கள் நீங்கள். சொன்னீங்களா இல்லையா? அப்ப கிறிஸ்தவர்களை கொன்றதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைப்பிற்கு ஆதரவாக உங்கள் பிரதமரே பேசுவார், நீங்க வந்து இங்க மாதா சிலைக்கு மாலை போடுவீங்க. என்ன எவ்வளவு கிறிஸ்தவர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்க. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை, பாதிரிமார்களை, கன்னியாஸ்திரிகளை நீங்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நீங்க அங்க வந்துருவீங்க. மணிப்பூர் விவகாரம், அந்த கேட்ட கேள்விகளை மிக நியாயமான கேள்வி. அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்வி, மணிப்பூர்ல எரிக்கப்பட்ட தேவாலயங்களும் இடிக்கப்பட்ட தேவாலயங்களும் மட்டுமல்ல பிரச்சனை, கல்லறை தோட்டத்திற்கு சென்று புதைக்கப்பட்ட கல்லறைகளுக்குள் புதைக்கப்பட்டவர்களை தோண்டி எடுத்து கல்லறைகளை தீ வைத்து எரித்தார்கள். எவ்வளவு வெறின்னு பாருங்க, மத வெறி. கொஞ்சம் நஞ்சு அட்டூழியமா போவோம்.
கன்னியாஸ்திரிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார்கள். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நீங்க போவீங்க, உங்களுக்கு வந்து அங்கே பேண்ட் வாத்தியம் வச்சு வரவேற்பாங்க. என்ன கிறிஸ்தவர்கள்? அநீதி. சரி, இப்போ நீங்க, நான் என்ன சொல்றேன், மத நல்லிணக்கம் வேணும். அண்ணாமலை பார்வைக்கு நான் வரேன். அண்ணாமலை சொன்னது ரைட்டு இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல சண்டையை முடிப்போம்ப்பா. எத்தனை நாளைக்கு தான் அந்த சண்டையை நீட்டிக்கிறது? நல்லிணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் அண்ணாமலை மாதா கோயிலுக்கு போனாரு. மாதா கோயிலுக்கு போனாரு. நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி ஒரு 100 இஸ்லாமியர்கள் குல்லாலாம் போட்டுக்கிட்டு கிளம்பி நாங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு வரோம், விட்டு விடுவீர்களா? விட்டு விடுவீர்களா? பழனி கோயில்ல நீ என்ன எழுதி வச்சிருக்கிற? அந்த போர்டை இப்ப கவர்மெண்ட் அகற்றியதற்கு நீங்க என்ன சொன்னீங்க? பழனி கோயில்ல ஹிந்துக்களை தவிர யாரும் உள்ளே வரக்கூடாது, பிற மதத்தவர் உள்ளே வரக்கூடாது என்று ஒரு பலகை வைக்கப்பட்டது. அந்த பலகை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவுடன் இதே ஹிந்துத்துவ அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படி அந்த பலகை அங்கிருந்து அகற்றப்படலாம், ஹிந்துக்களை தவிர வேறு யாரும் இந்த கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னீர்களா இல்லையா? அப்படிலாம் எந்த கிறிஸ்தவனும் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த கிறிஸ்துமஸ் இப்பதான் முடிஞ்சது, சாந்தோம் சர்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஹிந்துக்களுக்கும் தேவாலயம் சொல்வார்கள், எல்லா ஹிந்துக்களும் தேவாலயம் போவாங்க. அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்தில் இப்ப தங்கத்தேர் நடந்துச்சு, தங்கத்தேர் விழா இப்ப நடந்துச்சு. இந்த ஊர்ல வந்து கோயில் கொடைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் லெட்டர் போட்டு கூப்பிடுவாங்க, இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஊர்ல கோயில் கொடை திருவிழா, ஓடியா ஓடியா, சிறுமணி கோயில் கூட வருது, விஜயநாராயண கோயில் கூட வருது, வள்ளியூர் முருகன் கோயில் தேரோட்டம் வருது, இப்படிலாம் ஊர்ல இருக்க சொந்தக்காரனா கூப்பிடுவான். இது மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எல்லா ஹிந்துக்கள், நல்லா புரிஞ்சுக்க, எல்லா ஹிந்துக்கள், பனிமய மாதா கோயில் தேரோட்டம் டே வந்துடுறே, தங்க தேரோட்டம். எல்லா ஹிந்துக்களும் போறான். எல்லா ஹிந்துக்களுக்கும் போய் அங்கே என்ன செய்கிறார்கள்? அதிசய பனிமய மாதாவை அங்கே வழிபடுகிறார்கள். தங்க தேரை வந்து அங்கே இழுத்து வருகின்ற பொழுது ஹிந்துக்கள் தான் அவ்வளவு பேர் சுத்தி நிற்பாங்க. இன்னும் சொல்லட்டுமா, ஹிந்துக்களுக்கு என்று அங்கே தனி திருப்பலியே நடக்கும். அதனால தேவாலயத்துக்குள்ள யாரும் நீ ஹிந்து வராதுன்னு அவங்க சொல்லல, பள்ளிவாசல்களுக்குள் எந்த ஹிந்துவும் வராது என்று அவர்கள் சொல்லவில்லை. நம்ம பார்த்தோம், இப்ப அந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கூட எங்கே தங்கினார்கள்? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அலுவலகத்திற்குள் சபரிமலை ஐயப்ப சாமிகள் தங்க வைக்கப்பட்டு, இந்த பெருமலை வெள்ளத்துல, தூத்துக்குடியில பெய்த பெருமலை வெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில்ல மாட்டிக்கொண்ட ஐயப்ப சாமி பக்தர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அலுவலகத்திற்குள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த விரத சாப்பாடு கரெக்டா கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க விரதம் இருக்கிறாங்க, அவங்க உணர்வை மதிச்சு விரத சாப்பாடு கொடுத்தார்கள். பள்ளிவாசல்களை திறந்து வைத்து எல்லா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால அவங்க யார் நீ வராதுன்னு சொல்ல, ஒன்னும் வராதுங்கிறாங்க. அதனால உங்களுடைய பிரச்சனை என்ன செய்யப்படாது, செந்தில் வேலை வராதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட செந்தில் வேலும் முருகனும் கணபதியும் வெளியில இருக்கிறான். அவர்களை எல்லாம் எந்த தேவாலயமும் வராதே என்று சொல்வதில்லை, எந்த பள்ளிவாசலும் வராதே என்று சொல்வதில்லை. வராத, நீ வெளியில போ, உனக்கு இங்க உள்ள வர்றதுக்கான தார்மீக உரிமை இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்வதற்கான காரணம், நீங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இழைத்துக் கொண்டிருக்கின்ற அநீதிகள். அப்ப நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் அந்த இடத்துல இருந்தாது அண்ணாமலை ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்? அண்ணாமலை ஒரு வார்த்தை, மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியை நான் கண்டிக்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாது. அல்ல, தேர்தல் வருதுன்னு உடனே போய் பாதிரியார்கிட்ட நிற்க வேண்டியது ஏன்? இந்த ரெட்டை வேடம் எதுக்கு? வேடம் கூடாது. நாங்கள் இங்கே அண்ணன் தம்பிகளாக, அண்ணன் தங்கைகளாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, மாமன் மச்சான்களாக எல்லோரும் மதம் கடந்து எல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம். நீங்க மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கி விடாதீர்கள். அவன் பயப்படுறான் உள்ளபடியே. ஏன்னா உங்களை நம்பி கோயிலுக்குள்ள விட முடியல. மாதா கோயிலுக்குள்ள மாலை கூட விட்டா நாளைக்கே இந்த கோயில், மாதா கோயில் இருக்கும் இடம், இதில் மாரியம்மன் கோயில் இருந்துச்சு, நீ ஏதாவது பிரச்சனை கிளப்பிடணும் பயப்படுறான். நியாயம் தானே? நீங்க அப்படி ஆட்கள் தானே? அல்ல, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டை வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்களாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம். அதனால நீங்கள் இந்த வேலையெல்லாம் மணிப்பூரில் வேற எங்கேயா வச்சுக்கோங்க, குஜராத்தில், உத்தரப்பிரதேசில் அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். இது தமிழ்நாடு பண்பட்ட மண், கேள்வி கேட்கும் என்று சொல்லி
ஒரு சிலர், நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு சிலர் இஸ்லாமியர்களுக்குள்ளும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், பதவிக்காக, பணத்திற்காக அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிலும் ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் மனநிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் வீடுகளில் நேரடியாக ஒரு நாள் பாதிப்பு ஏற்படும். அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், செந்தில்வேல் ஹிந்துவாக பிறப்பால் ஹிந்துவாக இருந்தாலும் செந்தில்வேல் ஏன் உங்களுக்காக கத்தினேன் என்ற நியாயத்தை உங்கள் வீட்டில் ஒரு நாள் இதே சிக்கல் எழுகின்ற பொழுது புரிந்து கொள்வீர்கள். அன்றைக்கு உங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே அதெல்லாம் வேண்டாம். அறத்தின் பக்கம் நில்லுங்கள், நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், அதுதான் சரியானது என்று சொல்லி தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி வேண்டி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.